மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஊரில் வருவாய்த்துறையில் என்ன செஞ்சுருக்காங்க, வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை பணியிடங்கள்னால் 18 பணியிடங்கள். எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு படித்தவங்க என்ன செய்யலாம், அந்த தேர்வுக்கு வந்துட்டு நம்ம விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தென்காசி மாவட்ட வருவாய்த்துறை வேலை வாய்ப்பில் 18 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியீடாயிருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் என்ன செய்யலாம், படித்தவங்க இந்த தேர்வுக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். சரி, தமிழக அரசின் வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக அசிஸ்டன்ட் விஓன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்ட வருவாய் அலகில் வட்டம் வாரியாக காலியாக உள்ள 18 காலி பணியிடங்கள் இருக்குது. அதை நிரப்ப போகிறாங்க. இதுக்கு கடைசியான டேட் எப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24/10/2025 நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணி அங்கே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை காலி பணியிடங்கள்னால் 18. சரி, காலி பணியிடங்கள் எந்தெந்த இடத்துல காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், திருவேங்கடத்தில் 1, சிவகிரியில் 3, செங்கோட்டையில் 3, கடையநல்லூரில் 4, ஆலங்குளத்தில் 5, தென்காசியில் 2. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, இந்த பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழில் என்ன செஞ்சுருக்கணும், எழுத படிக்க தெரிந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த தேர்விற்கான தகுதி என்ன, வயது தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1/7/2025 21 வயசு ஆயிருக்கணும். 32 வயசுக்கு என்ன செய்யணும், உள்ளதாக இருக்கணும். எல்லாருக்குமே இந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. பிசி எம்பிசி பிசிஎம் பிரிவினருக்கு 39 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கும் ஆதரவற்ற விதவைகளுக்கும் 42 வயது வரையிலும் என்ன செய்யலாம், அவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஆண்டுகள் சலுகை வழங்கப்பட்டிருக்கு. இதற்கான ஊதிய விவரங்கள் எவ்வளவுனா 11,100 ரூபாயிலிருந்து 35,100 வரைக்கும். தேர்வு செய்யப்படக்கூடிய முறை என்ன அப்படின்னா, இந்த பணியிடங்களுக்கு வாசித்தல் மற்றும் எழுத்து திறன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் என்ன செய்கிறாங்க, தேர்வு செய்யப்படுறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே என்ன பண்ணணும், பிரிண்ட் போட்டுக்கணும். பிரிண்ட் போட்டு அந்த ஃபார்மை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு எந்த இடத்துல தாலுக்கா கொடுத்துருக்காங்களோ அங்கே கொண்டு போய் என்ன செய்யணும், நம்ம அனுப்பணும். அந்த தாலுக்காவோட அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும். லாஸ்ட் டேட் என்றைக்குன்னா 24/10/2025. இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக மற்றும் மேலும் சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப் அட்ரஸ்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போய் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.